நீட் வினாத்தாள் கசிவின் காரணமாக பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு விட்டார்கள். நீட் வினாத்தாள் கசிவு என்பது மாணவர்களை பெரிய அளவில் பாதிப்படைய வைத்து விட்டது. இது ஒரு அமைப்பினுடைய தோல்வி. கல்வித்துறை சார்ந்த இவ்வளவு அதிகாரிகள் இருந்து அமைச்சு பணி இருக்கக்கூடியவர்கள் இருந்தும் கூட அந்த நீட் வினாத்தாள் கசிந்து விட்டது. எனவே அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்று துறையினுடைய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் அந்த மாணவர் அமைப்பினர் தொடக்கத்தில் முன்வைத்த முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அதை முன்வைத்த போராட்டத்தை தொடங்கி இருந்தார்கள். இப்பொழுது அதில் அவர்கள் வெற்றியும் பெற்று விட்டார்கள். அதே நேரம் இந்த போராட்டம் நாடு முழுவதும் உடனடியாக முடிவுக்கு வந்து விட்டதா என்றால் இல்லை. சென்னை உள்ளிட்ட இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது மேலும் சில கோரிக்கைகளை சேர்த்து முன்வைக்கின்றார்கள். அந்த கோரிக்கை என்னவென்றால் பிரதமர் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கின்றது. நீட் தேர்வு முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பதாக இருக்கின்றது. ஏனென்றால் நீட் ரத்து என்பதை முன்வைத்து இந்த போராட்டம் டெல்லியிலே தொடங்கவில்லை. நீட் முறைகேடுகளை களைய வேண்டும். நீட் முறைகேட்டுக்கு காரணமானதாக பொறுப்பேற்றுக் கொண்டு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த போராட்டம் டெல்லியிலே தொடங்கி இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் அதே பெயரில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்று சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், அவர்கள் டெல்லியில் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையிலிருந்து மாறுபட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். நீட் ரத்து என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீட் ரத்து என்பது நடைமுறைக்கு வந்தால் மட்டும்தான் போராட்ட திடலை விட்டு நாங்கள் கலைந்து செல்வோம் என்கின்றார்கள். இது பல மாநில அரசுகளுக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் என்பதாக பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் கூட சென்னையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலன் இல்லம் என்று சொல்லப்படக்கூடிய தலைமை அலுவலக வளாகத்தில் இப்பொழுது 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திரண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவார்களா என்றால் கைவிட மாட்டோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் போராடக்கூடிய நாங்கள் நீட் விலக்கை முன்வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்வதால் நீட் விலக்கு வந்துவிடுமா? எனவே நீட் தேர்வை ரத்து செய்வதாக மத்திய அரசு கூறினால் மட்டும்தான் இங்கிருந்து நாங்கள் கலைந்து செல்வோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு அரசு உரிய பாதுகாப்பையும் வழங்கி இருக்கின்றது. காவல்துறையினர் மூலமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டு மாணவர்கள் எந்தெந்த பகுதியில் எல்லாம் போராடலாம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு அதனை தமிழக அரசு அனுமதித்திருக்கின்றது. ஏனென்றால் முதலமைச்சரும் கூட நீட் தேர்வு தொடர்பாக நீட் விலக்கு வேண்டும் என்பதில்தான் உறுதியாக இருக்கின்றார். ஆனால் அதை எவ்வாறு வலியுறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே சில போராட்ட அமைப்பினர் மாறுபட்ட கண்ணோட்டத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். எனவே அரசு இதை ஏற்றுக்கொள்ளுமா? டெல்லியிலே முழு அளவில் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்வார்களா அல்லது இந்த போராட்டத்தை மேலும் முன்னெடுத்து செல்லக்கூடிய விதமாக புதிய புதிய கோரிக்கைகளை முன்வைத்து அரசுக்கு சில சவால்களை ஏற்படுத்துவார்களா என்பது உட்பட பல கேள்விகள் இருக்கின்றன. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரும் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே அவர்கள் நேற்று பிற்பகல் சொன்னார்கள், இன்றைய நாளுக்குள்ளே ஒரு முடிவெடுத்து மத்திய அரசு அறிவிப்பதாகவும் மத்திய அமைச்சர் பதவி விலகல் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் எதிர்பார்ப்பதாக சொன்னார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததை மத்திய அரசு செய்து கொடுத்திருக்கின்றது. ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் ஒரு மத்திய அமைச்சர் கல்வித்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் உடனடியாக அவரை பதவி விலக செய்வதிலே சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம், நடைமுறை சிக்கல்கள். எனவே மத்திய அரசினுடைய இந்த அணுகுமுறையை அதில் இருக்கக்கூடிய சில சட்டம் சார்ந்த விஷயங்களை மாணவர் அமைப்பினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவே கல்வியாளர்கள் பலரும் தங்களுடைய பதிவுகளை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் மாணவர்களுடைய கோரிக்கை இப்பொழுது ஏற்கப்பட்டு விட்டது. அவர்கள் 10 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். காவல்துறையினர் ஒரு சில இடங்களிலே பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக டெல்லியிலே அந்த தடுப்புகளை அமைத்தது, மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய சூழல் உருவானது என்பது உட்பட பல காரணங்கள் இருந்தாலும் இப்பொழுது மாணவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது. எனவே ஒரு போராட்டத்தை தொடங்கும் பொழுது அது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் ஒரு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது சவாலாக இருக்கும் என்ற அடிப்படையிலே மாணவர்கள் இந்த போராட்டம் வெற்றிகரமாக நிறைவடையக்கூடிய தருணத்தை தொட்டுவிட்டது என்பதை உணர்ந்து உடனடியாக கலைந்து செல்ல வேண்டும் என்பதாக கல்வியாளர்கள் பலரும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவு பூர்த்தி அடையும் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த ஆட்சி அமைந்த பிறகு, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு அமைந்த பிறகு எந்த ஒரு அமைச்சரும் தனிப்பட்ட முறையிலே இது போன்ற துறை ரீதியிலான சிக்கலை எதிர்கொண்டது கிடையாது. ஆனால் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடுமையான சிக்கல் உருவாகி இருந்தது. கடந்த ஆட்சி காலத்தில் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிலே அவர் பெட்ரோலியத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார். பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கு நெருக்கமானவர் கூட. பல மாநிலங்களில் தேர்தல் பணியாற்றி இருக்கின்றார் பாஜகவிற்கு. எனவே பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் மிக மிக நெருக்கமான ஒருவர். கிட்டத்தட்ட JP நட்டா அவர்களை எப்படி பாஜக தலைமை பார்க்கின்றதோ அதே போன்றுதான் இவரையும் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் பாஜகவினுடைய தலைமை பார்க்கின்றது. பல மாநிலங்களில் தங்கள் கட்சியினுடைய வெற்றிக்காக தேர்தல் பொறுப்பாளராக இருந்து பணியாற்றி இருந்தவர். எனவே ஒரு மூத்த அமைச்சர் என்பதாகத்தான் தர்மேந்திர பிரதான் அவர்களை பார்த்து வந்தார்கள். அதன் காரணமாகத்தான் கடந்த ஆட்சியில் பெட்ரோலியத்துறை கொடுத்தார்கள், இந்த ஆட்சியிலே கல்வித்துறை கொடுத்தார்கள். அவருக்கு எதிராக ஒரு கடுமையான போராட்டம் முன்வைக்கப்பட்டு மாணவர் அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஏறக்குறைய 10 நாட்களுக்கு மேலாக மத்திய அரசு அவர் பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தவில்லை என்றே பார்க்கப்பட்டது. ஆனால் மாணவர் போராட்டம் தீவிரமடைந்த நிலையிலே
அதற்கான அம்சங்கள் என்ன, எவ்வாறு அவரை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசித்து இப்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பிரதமருக்கே வழங்கிவிட்டார் என்று இருக்கின்றோம். எனவே இந்த போராட்டத்தை அவர் முடிவுக்கு முயற்சியாகத்தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அதன் காரணமாக, அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதற்கு அவர் சொல்லி இருக்கக்கூடியது தீய சக்திகளின் கைகளில் இளைஞர்கள் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு இது. அது மட்டுமல்லாமல் இதற்கு நான் முதல் நாளிலேயே பொறுப்பேற்றுக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீட் வினாத்தாள் கசிவுக்கு அந்த அமைச்சர் இருப்பது மருத்துவ இளநிலை படிப்பு சேர வேண்டும் என்பது அவர்களுக்காக வைக்கப்படக்கூடிய இந்த நீட் தேர்விலே வினாத்தாள் கசிந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். அவர்கள் இந்த போராட்டத்தை இனி கைவிட, படிப்பில் கவனம் செலுத்துங்கள், என்பதாக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த போராட்டம் இப்பொழுது பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டவாறு சென்னையிலும் போராட்டம் தொடர்கின்றது. எனவே தமிழக அரசு என்ன முடிவெடுக்கப் போகின்றது? அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சியில் ஒன்றான இடதுசாரிகளை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தங்களுடைய அலுவலக வளாகத்திலேயே போராட்டம் நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அலுவலக வளாகத்தில் தான் போராட்டம் நடைபெறுகின்றது. அதே போன்று போராட்டம் நடந்து வரும் இந்த கோரிக்கை மாணவர்கள் அமைப்பினுடைய பிரதான கோரிக்கை தற்போது அவர் ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து போராட்டம் நடத்த அனுமதிப்பார்களா? தமிழக ஆட்சியாளர்கள், தமிழக காவல்துறை போராட்டம் நடத்த தொடர்ந்து அனுமதிக்குமா? அது மட்டுமல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட தொடர்ச்சியாக இந்த போராட்டம் மேலும் இடம்பெறுவதற்கு அனுமதிக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. தங்களுடைய கட்சி வளாகத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆட்சி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய கட்சி அலுவலகத்தில் நடத்தக்கூடிய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கோரிக்கையை முன்வைக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையிலே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். மாணவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியிலே கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நிலவி வந்த ஒரு அசாதாரண சூழல் தற்போது முடிவு என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.